Dear people, many people think that if we are saved, we will be happy in heaven. அநேகர் என்னும்படியான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்படுவோமானால் பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம். இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. இது நிச்சயமாக முழுக்க முழுக்க உண்மை. நோ கான்ட்ரடிக்ஷன் அபவுட் திஸ். அதில் எந்த விதமான சந்தேகம் என்பது இல்லை. இட் இஸ் ட்ரூ, அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. What about the days of living in this world? இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களை குறித்த காரியம் என்ன? If we say that we will be joyful in heaven, does it mean that we will be miserable in this world? பரலோகத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் நிர்பந்தமானவர்களாக இருப்போம் என்ற அர்த்தமா? Dear friend, for a person who knows God, on the day of his knowing this living God in his life as his Savior, ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இரட்சகராக அறிந்த வேளையிலிருந்து, he is a man who enjoys the part of heaven in this world, no doubt about it. அவன் இந்த உலகத்தில் பரலோகத்தினுடைய அந்த முன்ருசியை அனுபவிக்கிறவனாகவே இருக்கிறான், அதில் சந்தேகமே இல்லை. The Lord Jesus has said, He will have tribulations in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார். That is no doubt about it. அதில் சந்தேகம் இல்லை. But in spite of that, எல்லா அதன் மத்தியிலும் there will be joy, the joy of heaven abiding in the heart of a child of God. பரலோகத்தினுடைய அந்த சந்தோஷம், பரலோகத்தினுடைய அந்த மகிழ்ச்சி இந்த துன்பங்களின் மத்தியிலும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். It can't be taken away. I tell you, dear people, there is a great contradiction. ஒரு பெரிய மாறுதல் இருக்கிறது. In this world, however much we have, we could not be happy truly. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பெற்றிருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடிகிறதில்ல. உண்மையாலுமே சொல்லப்போனால் everybody could say this. எல்லாருமே சொல்ல முடியும். Nobody can say, oh, I have so much of plenty, I have plenty in this world, so I am the happiest person. நான் இந்த உலகத்தில் நிறைய வச்சிருக்கேன், ஆகவே நான் சந்தோஷமான மனுஷன் யாருமே சொல்ல முடியாது. Dear friend, there is a vast difference between the temporary pleasures and joy in this world and a true joy of heaven in this world. இந்த உலகத்தில் தற்காலிகமான ஒரு அனித்தியமான சந்தோஷங்கிறதுக்கு பரலோகத்தின் சந்தோஷத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. Or as I could say that we will continue to live in the joy of heaven even when we die here. நாம் மரித்து போனாலும் இந்த பரலோகத்தினுடைய சந்தோஷத்தின் தொடர்ச்சிக்குள்ளாக நம்ம போவோம். But that will be a flooding of joy. ஆனால் அது ஊற்றாக ஊறுபடியான ஒரு சந்தோஷம். Dear people, what a marvelous thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். Even many people has got a wrong notion, have got a wrong notion. ஒரு தவறான எண்ணம். We will be happy in heaven. பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம். But we will be miserable in the world. உலகத்தில் நிர்பந்தமாக இருப்போம். No, dear people. இல்லை அருமையானவர்களே, when you know God, தேவனை அறிந்திருக்கும் பொழுது, when God owns you, தேவன் உன்னை சொந்தமாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது, I tell you, He gives the peace in your heart. உடைய இருதயத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். He gives the confidence to live in this world. இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். He gives the courage to face the life difficulties in this world. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும்படியான வாழ்க்கையின் போராட்டங்களை கடந்து போக பலன் தருகிறார். Even maybe difficult sicknesses,
கடினமான வியாதிகள். But still, in spite of that, there is an inner peace ruling in the hearts of believers. இருதயத்தில், விசுவாசிகள் இருதயத்தில் ஆழமாய் ஆளுகை செய்கிற சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. I can't say we are completely from all the consequences that we face in this world, the things. இந்த உலகத்தில் சந்திக்கிற காரியங்களுடைய பிரதிபலன் நமக்கு பிரதிபலிப்பான பாதுகாப்பா பலிதமாகுதல், அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்காதுன்னு சொல்லலை. பட் ஸ்டில் there will be an inner peace, சமாதானம் இருக்கும். And we may go through certain period of even discouragement. சில சமயத்தில் சோர்வான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். But it will never abide continuously. தொடர்ச்சியாக இருக்காது. The presence of the Lord assures us of His help. அவருடைய பிரசன்னம், அவருடைய உதவியை நமக்கு தாமே அங்கே நிச்சயப்படுத்துகிறது. So dear people, being a believer in this world has got such a great privilege. ஆகவே இந்த உலகத்தில் விசுவாசியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது அவ்வளோ பெரிய சிலாக்கியமான காரியம். But dear people, a man who does not know God, truly a miserable man. ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் நிர்பந்தமானவன் தாங்க. However much he may have, எவ்வளோ பெற்றிருந்தாலும், whatever may be the fame of him, அவனுடைய புகழ்ச்சி எவ்வளோ இருந்தாலும் சரி, whatever may be the treasure that he has, அவன் பெற்றிருக்கிற பொக்கிஷம் எவ்வளோ இருந்தாலும் சரி, whatever may be the education, the status that he has, அவன் பெற்றிருக்கிற படிப்பு அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் சரி, dear people, he is a miserable man. நிர்பந்தமானவர்கள். Oh, we see these days the increase in the rate of suicide. மரண தற்கொலையின் காரியங்கள் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். Dear people, the Bible says there is no peace to the wicked. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. There is no peace to the person who is an unbeliever. ஒரு அவிசுவாசிக்கு சமாதானம் என்பது இல்லைங்க. But for a person who knows God, தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இருக்கிறது. So another side, probably some people will say that they are saved. சில மக்கள் சொல்லுவார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But how to understand whether they are truly saved or not? ஆனால் அவங்க உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லைங்கிறத எப்படி அறிந்து கொள்ள முடியும்? This is a big question. These days இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது, இல்லைங்களா? Dear people, Bible says He will continue to work out His salvation. அந்த ரட்சிப்பை தொடர்ச்சியாக பின்பற்றுகிறதுல He will be diligent. கருத்துள்ளவனாய் காணப்படுவான். The Spirit of God dwelling in him guides him in all truths. அவனுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவனை சகல சத்தியத்துக்குள்ளாய் வழிநடத்துகிறார். The person in the world has no guidance in situations when there are difficulties, and where to turn he doesn't know. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையில் வேற நேரத்தில் எங்கே திரும்புவது தெரியாது. He thinks one thing and the things that are happening are different. அவன் ஒரு காரியத்தை நினைக்கிறான், காரியங்கள் வேறு மாறி போகிறது. He is perplexed, குழம்பி போகிறான். He is confused. அவன் முற்றிலுமாக என்ன செய்வது என்பதை குறித்து அறியாமல் குழம்புகிறான். But Bible says the Spirit of God who is in you, உனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். What a great inheritance it is. இது எவ்வளோ பெரிய சுதந்திரம். What a great treasure it is. எவ்வளோ பெரிய பொக்கிஷம். I tell you, dear people, the spiritual inheritance is such a great treasure to a believer. ஆவிக்குரிய பொக்கிஷம் என்பது ஒரு விசுவாசிக்கு எவ்வளோ மேலானது. He was gathering all the decaying things which will be spoiled in the world.
thinking that they were all the treasures. இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களை சேர்த்து கொண்டு அவைகள் பொக்கிஷம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். all decaying things, அழிந்து போகிற காரியங்கள். But now he has found out the great treasure which will never be spoiled. அழிந்து போகாத அந்த பொக்கிஷத்தை அவன் கண்டு கொண்டான். He has sold everything in order to get that. அதை தாமே பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் விற்று போட்டான். He left off everything. எல்லாவற்றையும் தாமே விற்று போட்டான். As St. Paul says, I count all things as dung. எல்லாவற்றையும் குப்பை என்று என்ன, as loss, நஷ்டம் என்று விட்டான். Because the treasure of heaven, பரலோகத்தினுடைய பொக்கிஷம். Dear people, we can say it is a shadow of the treasures of heaven here true. இந்த உலகத்தில் அது பரலோகத்தினுடைய அந்த பொக்கிஷத்தினுடைய நிழல் என்று தான் சொல்ல முடியும், உண்மைதான். But the shadow itself is such a wonderful thing. ஆனால் அந்த நிழலே அவ்வளவு அழகானதாக இருக்கிறது. This shadow itself makes a believer be content and happy and joyful in the world. அந்த நிழலே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் திருப்தி அடைந்தவனாய் சந்தோஷம் உள்ளவனாய் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒருமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறார். Can you buy these treasures for any thousands and millions of rupees and dollars? இந்த பொக்கிஷத்தை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அல்லது எவ்வளோ கோடிக்கணக்கான டாலர்ஸ் கொடுத்தா வாங்க முடியுமா? Dear people are with plenty now. In these days, மக்கள் திரளாக வைத்திருக்கிறார்கள். But one thing is lacking. ஒன்று குறைபட்டிருக்கிறது என்ன? The peace and joy of God. தேவனுடைய சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. But for a person who is saved, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், he could say, as St. Paul says, பவுல் சொன்னது போல, as dung and everything is lost. குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன். Because he pursues the things which will never perish. அழிந்து போகாதவர்களை அவன் பின்தொடருகிறான். He pursues the things which will build up his character. அவருடைய குணத்தை கட்டும்படியான அந்த காரியங்களை தேடி அவன் பின்னால போகிறான். Once he was spoiled in his character. ஒரு காலத்தினுடைய குணாதிசயங்களில் அங்கு அழிந்து போனவனாய் காணப்பட்டான். The pleasures of sin deceived him to get into the ditch. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் அங்கே சாக்கடையில் போகும்படியாக அவிதமாக அவனை ஏமாற்றி விட்டது. He has gone into the deep pit of sin. அந்த பாவத்தினுடைய அடிவாதத்தில் போயிட்டான். The miry clay, உளையான சேறு. Dear people, I was a young man in the world like that, going down deep in sin and caught up in the miry clay. நான் ஒரு காலத்தில் ஒரு வாலிபனாக அந்த ஆழமான பழிகளுக்குள்ளாக அந்த சேற்றுக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன். No one to lift me up. என்னை எழுத்து நிறுத்தும்படியாக ஒருவரும் இல்லை. I tried my level best to come out. வெளியே வர்றதுக்கு என்ன நான் முயற்சித்தேன். That could not, dear friend. நல்ல முடியல. But Jesus extended his loving hand. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டினார். He lifted me up. என்னை தூக்கி எடுத்தார். Almost every day I remember and say, Lord, you lifted me up from the deep pit and miry clay. I thank you, Lord. ஏறக்குறைய ஒரு நாளும் சொல்ற, ஆண்டவரே, படுகுழியிலிருந்து உளையான சேற்றினை தூக்கி எடுத்தீரே, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. Dear people, is it not this is such a thing which really builds our character and happiness? நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியங்களானது நம்முடைய குணாதிசயங்களை கட்டுகிறது, சந்தோஷத்தை கட்டுகிறது. I tell you, sin is always a reproach. பாவம் இழுக்குங்க. Sin always makes you guilty. பாவம் உன்னை ஒரு குற்றவாளியாக்குகிறது. Sin always makes you a guilty person before God and even before the world. உலகத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக பாவம் என்பது உன்னை ஒரு குற்றவாளியாக நிறுத்துகிறது இல்லையா? Your own heart condemns you. உன்னுடைய சொந்த இருதயமே உன்னை குற்றம் சாட்டுகிறது.
Dear people, sin is sin. பாவம் பாவம் தாங்க. You can't find happiness in that. சந்தோஷத்தை பார்க்க முடியாது. Rather, I tell you, it will take you to the eternal misery. உடைய வாழ்க்கையில் நிர்பந்தமான ஒரு பரிதாப நிலைக்குள்ளாக கொண்டு விடுமே. Dear people, the Lord Jesus Christ came into the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து He has given himself. தன்னைத்தானே பலியாய் ஒப்புக் கொடுத்தார். In order to redeem me. என்னை மீட்கும்படி. In order to redeem you, dear friend, உன்னை மீட்கும்படியாக. Oh, again I contemplate, if God would not have saved me, what would have been the course of my life? That was a big question. என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி எழும்ப முடியாத ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கை விதமாக போயிருக்க கூடும். Many times I used to say, even if there is no heaven, பரலோகமே இல்லைன்னா கூட, what I enjoyed, அனுபவித்திருக்கிறது. If God would not have saved me, என்னை மாற்றி இருக்காமல் இருந்திருப்பானா, what would have happened to me? எனக்கு என்ன நடந்திருக்கும்? Oh, my sins would have killed me. என்னுடைய பாவங்கள் என்னை அழித்திருக்கும். My carnal nature would have sold me to the slavery of sin. என்னுடைய மாம்ச சிந்தை பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு என்னை விற்று போட்டு இருக்கும். I could not even imagine. என்னால் எண்ணி பார்க்க கூட முடியல. But I tell you, dear people, is it not, this is truly a part of happiness and heaven? இது உண்மையாலுமே ஒரு சந்தோஷத்தின் ஒரு பகுதி, ஒரு பரலோகத்தினுடைய ஒரு பகுதி இல்லைங்களா? Could you not say this? இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியலையா? Do you think that this mundane, all the perishable things of this world are so valuable to me, to you? இந்த அழிந்து போகிற இந்த வீணான காரியங்கள் தான் உனக்கு பெருசா இருக்கிறதா? So a saved person, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், every day God says, work out your own salvation. ரட்சிப்பினர பிரயாசப்படு, with fear and trembling, பயத்தோடு நடுக்கத்தோடு. So he humbly clings to God. தாழ்மையாய் தேவனை பற்றிக்கொண்டு, with a holy fear, ஒரு பரிசுத்த பயத்தோடு. Dear people, every day, ஒவ்வொரு நாளும் he runs this race. இந்த ஓட்டத்தை ஓடுகிறான். Previously he was a different man. அதுக்கு முன்பாக வேறொரு மனிதன். Lot of disappointments, ஏமாற்று காரியங்கள். This morning I was explaining some of these things. இந்த காலையில் அந்த காரியங்களை குறித்து நான் விளக்கப்படுத்தி இருக்கிறேன். Probably you could hear the morning sermon as well if you would like to have a better picture of a man of this world. இந்த உலகத்தின் மனிதனை குறித்து இன்னும் மேலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த காலை பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. A lonely miserable sinner, ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்பந்தமான மனிதன். There is problem in the relationship, பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை, in everything. Above all, his own sin really makes him miserable. எல்லாத்துக்கு மேல் அவனுடைய சொந்த பாவமே அவனை நிர்பந்தமான மனிதனாக ஆக்குகிறது. But dear people, now entrusting ourselves to God, தேவனிடத்திலே மட்டுமாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலையில், God is a wonderful God. எவ்வளவு அழகான தேவன். Dear people, in the John's Gospel, 3rd chapter and 4th chapter, யோவான் 3வது அதிகாரம் 4வது அதிகாரங்களில், you see how people who are miserable finding out the joy of the Lord, தேவனுடைய சந்தோஷத்தை எப்படியாக கண்டுகொள்கிறார்கள். I just turn to the conversation. அந்த ஒரு நிகழ்வின் பக்கமாக நீங்கள் திருப்பி பாருங்கள். I would like to turn to John's Gospel, 4th chapter, யோவான் 4வது அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். A slave to sin, பாவத்துக்கு ஒரு அடிமை. She was a reproach in that village. அந்த
கிராமத்தில் ஒரு நிந்தையாய் காணப்பட்டவள். லார்ட் வாஸ் there to meet her. அவளை சந்திக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து an eternal appointment fixed to meet this terrible woman. இந்த பொல்லாத ஸ்திரியை சந்திக்கும்படியாக நித்தியமான ஒரு நியமிக்கப்பட்ட வேலையை பார்க்கிறோம். In the God's eternal plan of salvation, தேவனுடைய உன்னதமான ரட்சிப்பினுடைய திட்டத்தில், I tell you dear people, what a great thing it is that a worse lady being transformed to be a saint. ஒரு விபச்சார அசுத்தமான பெண்ணானவள் ஒரு பரிசுத்த மனவாட்டிய பரிசுத்தமானவளை மாற்றப்படுகிறது. Oh dear people, she was really fed up. அவள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவள் தளர்ந்து போயிருப்பாள். Here we see the afternoon time when nobody would be there in a forest country because the sun will be burning. ஒரு மத்திய கிழக்கத்திய அந்த பகுதியில் சூரியன் அப்படியே கொதிக்கும். Nobody will come there to fetch water during that time. The noon time, அந்த மதிய வேளையில் யாரும் வந்து தண்ணி எடுக்க வரமாட்டார்கள் because it was a very hot time. But it was the time for her because nobody would be there, because everybody knew that she was a terrible lady. அவள் ஒரு பயங்கரமானவள் என்பதை குறித்து எல்லாரும் அறிந்திருந்ததுனால அவள் அங்கே மற்ற நேரங்களில் வருவதில்லை. she will never come at other times, மற்ற நேரங்களில் வருவதில்லை. So it was the noon time that she came to the well. அப்போ அந்த மதிய நேரத்தில் அந்த கிணற்றுக்கு வருகிறாள். Probably, I don't know how many years it was that she was coming to that well like this. எத்தனை வருடங்கள் அவள் இந்த கிணற்றுக்கு விதமாக வந்திருந்தாலும் தெரியல. But on the day, அந்த நாளில் the Savior, the Son of God was waiting for her. தெய்வ குமாரன் அவளுக்காக காத்திருக்கிறார். I tell you dear people, even this morning, God is waiting for you dear friend. தேவன் உனக்காக காத்திருக்கிறார். God is waiting for a marvelous work in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான செயலை நடப்பிக்கும்படியாக தேவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். Is knocking at the door of your heart. உன்னுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். Are you willing to open your heart to God? உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறக்க நீ ஆயத்தமாக இருக்கிறையா? It is your responsibility that you should come. Jesus, come into me. ஆண்டவரே என்னில் வாரும் என்று சொல்வது உன்னுடைய கடமை. Bible says he is knocking at your door. அவருடைய இருதய கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It's true dear friend. God has been knocking at your door for so many time and so many years. ஆண்டவர் தம்முடைய இருதயத்தின் உன்னுடைய இருதயத்தின் கதவுகளை அநேக ஆண்டுகளாக அநேக காலங்களாக தட்டி கொண்டிருக்கிறார். Have you given your life to God? தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறையா? Have you surrendered to him? அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறையா? A beautiful conversation was going on. ஒரு அழகான இந்த உரையாடல் போய் கொண்டிருக்கிறது. Jesus was turning her thought to the living water. ஜீவ தண்ணீர் பக்கமாக அவளுடைய எண்ணத்தை திருப்புகிறார். She came to fetch the ordinary water. ஒரு சாதாரண தண்ணீரை எடுத்து செல்லும்படியாகத்தான் அவள் வந்தாள். Dear people, the Lord Jesus spoke to her in 4th chapter 10th verse, John's Gospel. யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் பேசினார். Jesus answered and said unto her, if thou knowest the gift of God, and who it is that saith to thee, give me to drink, thou wouldst have asked of him, and he would have given thee living water. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய்ந்தனிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றான். Oh, she just turned their conversation to. அவளும் அந்த தன்னுடைய பேச்சை மாத்திரா. 11th verse 11வது வசனத்தில், The woman saith unto him, Sir, thou hast nothing to draw with, and the well is deep. From whence then hast thou the living water? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? Even to draw this water you don't have a vessel. இந்த தண்ணீரை எடுக்கிறதுக்கே உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. From where will you get the living water? ஜீவ தண்ணீர் எங்கேயா உங்களுக்கு கிடைக்கும்? Dear people, I tell you, her heart longing was for that. அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சி அதுவாக இருந்தது. Probably it was true, her life was not right, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, உண்மைதான். But the deep seated heart as God would have got a yearning for a true peaceful life, the living water flowing out of her, that she may be useful to many. அவருடைய வாழ்க்கையில் பாவஸ்திரியாக இருந்தால் கூட அவருடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் அவள் ஒரு ஜீவ தண்ணீரை போன்ற ஒரு உண்மையான விடுதலின் வாழ்க்கையை வாஞ்சித்த காரியம் இருக்கத்தான் செய்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். Dear people, the conversation was continuing. அந்த பேச்சு தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. She could realize that he was the Messiah. அவரே இரட்சகர் என்பதை விளங்கிக் கொண்டார். She received the living water from him. அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டார். There is no need for the vessel, the physical vessel, to carry the water there. அந்த இடத்துல அந்த பானையானது அங்கே தண்ணீர் கொண்டு போக முடியாத தேவையில்லை. She left it up, அதை விட்டுட்டா. She had the living water in her heart. அவருடைய இருதயத்தில் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாள். A bubbling with the flow of the living water from her heart. அவளுடைய இருதயத்தில் அந்த வழிந்தோடு முடியான ஜீவ தண்ணீரை அவள் இப்பொழுது பெற்றுக்கொண்டாள். Dear people, what a transformation which God gives. தேவன் கொடுக்கிற மாற்றம் என்னங்க பாருங்க. I tell you, dear people, being a child of God itself is the one to enjoy the happiness of heaven. தேவனுடைய பிள்ளையாக இருப்பதே பரலோகத்தினுடைய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தாங்க. Because he is no more attached to the world. இந்த உலகத்தை அவன் தொடர்ந்து இணைக்கப்பட்டவனாக இல்லை. Not conforming to the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன் அல்ல. He has got a greater goal. மேலான ஒரு நோக்கம், greater desire, மேலான வாஞ்சை, greater ambition, மேலான தாகம், a thirst for God and to glorify God. தேவனுக்கான தாகம், தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாஞ்சை. What a transformation it is, dear friend. என்ன ஒரு மாற்றம். I tell you, dear people, I really marvel at the change which God has done in my life. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிற அந்த மாற்றத்தை குறித்து எப்போவுமே நான் அதிசயப்படுகிறேன். Because I knew what I was. நான் இப்படியாக இருந்தேன் என்று எனக்கு தெரியும். It's a great wonder to me how it happened in my life that I came to God. நான் ஆண்டவரிடத்தில் வரும்படியான இந்த காரியம் என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் தாங்க. Still a great wonder, dear friend. இன்னும் எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். Because I was completely a stranger to the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றும் அந்நியனாக இருந்தவன். Probably if I would have said something like you will become a preacher in those days, அந்த நாட்கள் ஒருவேளை ஒரு பிரசங்கியாவன் யாராவது சொல்லியிருப்பானா, it was a ridiculous, ஒரு பரியாசமான கூடிய காரியம். I never dreamt of it. அதை நான் ஒரு கனவுல கண்டதும் கிடையாது. But Lord, what a great privilege it is that you could call me the person to represent you in this world.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு ஏழை பாவியை இந்த உலகத்தில் உம்மை வெளிப்படுத்த முடியாத அழைக்கப்பட்ட அழைப்பு எவ்வளவு பெரியது. டு பி an ambassador of Christ, கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக. இஸ் இட் நாட் a marvelous change? இது ஒரு ஆச்சரியமான மாற்றம் இல்லைங்களா? கேன் யூ புட் a value for that? அதுக்கு ஏதாவது ஒரு விலை மதிப்பை நீங்கள் கொடுக்க முடியுங்களா நான் கேட்குறேன். I tell you dear people, no salary could compensate for this great honor of serving God. ஆண்டவருக்காக பணி செய்கிறது எவ்வளோ சம்பளம் பத்தாதுங்க. It is insignificant, அது ஒன்றும் இல்லை. Because the reward is in heaven. பரலோகத்தில் அதன் பலன் இருக்கிறது. What a joy it is, எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். And the other joy that I have in this world, இந்த உலகத்தை பெற்றிருக்கிற அடுத்த சந்தோஷம், deliverance from sin, from my sinful bondage and slavery. என் பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினுடைய ஒரு கோழை தன்மை என்னை விடுதலையாக்கினார். I tried my level best, முடியுமா விரும்பினேன். But now I could honestly say that God has delivered me. தேவன் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். Dear people, that itself is a great joy to me. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். Because I know the misery of reaping sin and the consequence of it. பாவத்தினுடைய விளைவுகள், அதை அறுத்து அதனுடைய துயரத்தை நான் அறிந்திருக்கிறேனே. I know the misery of it, dear friends. அதனுடைய துயரத்தை நான் அனுபவித்திருக்கிறேன் ஐயா. That's why I could happily say now, this joy of being known of the Lord and be knowing God is completely different. தேவனால் அறியப்பட்டிருப்பதும் தேவனாய் தெரிந்திருப்பதும் இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. I did tell you, dear people, this Samaritan lady, she became a missionary for Jesus, a royal ambassador for Jesus. அவள் ஒரு மிஷனரியாக மாறினாள். அவள் ஒரு ராஜ பிரதிநிதியாக இயேசுவுக்கு மாறினாள். In the very same village where she was a reproach, எந்த ஒரு கிராமத்தில் ஒரு அவமான நிந்தையின் சின்னமாக இருந்தாலோ, there she was an ambassador for Christ to represent his marvelous grace. அவருடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியான ஒரு பிரதிநிதியாக, ராஜ பிரதிநிதியாக போனார். Come and see who told me about me. என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னவர். What is the meaning of it? அதனுடைய காரியம் என்ன? It told me and changed me. என்னை பற்றி சொல்லி என்னை மாற்றினவரை வந்து பாருங்க. To everyone she was a wonder. ஒவ்வொருவருக்கும் அவள் ஒரு ஆச்சரியமானவள். I tell you, dear people, what made the village people come so quickly? I really wonder to Jesus. இயேசுவினிடத்தில் இந்த கிராம மக்கள் அவ்விதமாக வருவதற்கு என்ன நடந்தது ஆச்சரியப்படுகிறேன். Even when I see the நிக்கதமை நம்ம பார்க்கும் பொழுது, the earlier chapter, முந்தின 3rd chapterல, he was such a learned man, பெரிய படிப்பாளி. But he could not understand the way of salvation. இந்த ரட்சிப்பின் வழியை அவனால் விளங்கிக் கொள்ள முடியல. He was puzzled. அவன் குழம்பி போயிருக்கிறான். A teacher of the law, பிரமாணத்தை போதிக்கிறவன். But this lady, ஆனால் இந்த பெண்ணானவள், dear people, I wonder the way by which God reveals himself to the people in this world. ஆண்டவர் தம்மை இந்த உலகத்தில் மக்களுக்கு வெளிப்படுத்துவதை குறித்து நான் ஆச்சரியப்படுறேங்க. Some simple people, எளிமையான மக்கள். What a tremendous transformation. எவ்வளோ ஆச்சரியமான மாற்றம். What a great love for the Lord. ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு அன்பு. I tell you, people who are learned talk about lot of science and many other things. பெரிய படித்தவர்கள் விஞ்ஞான இதை பற்றி பேசுகிறாங்க. They are not able to come to God. ஆண்டவரத்தில் வரவில்லை. That's why Jesus said, Father, you have given from the people who are intelligent, highly educated, but you reveal to the simple people. Illiterate, படிக்காத எளிமையான மக்களுக்குமே வெளிப்படுத்தினீங்க. பெரிய படிப்பாளிகளுக்கு வெளிப்படுத்தலை.
That's why, dear people, many scientists, many other பெரிய விஞ்ஞானிகள், they go and bow down before the idol. விக்கிரகத்துக்கு முன்னாக போய் தொழுது கொள்ளுகிறார்கள். What a sad thing. Not knowing this great and eternal God, இந்த உன்னதமான தேவனை அறியாதபடிக்கு, not knowing the great salvation, உன்னதமான ரட்சிப்பை அறியாதபடிக்கு, not knowing the greatest gift in the world, இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு ஈவை தேவன் தாமே தந்திருக்கிறதை குறித்து அறியாதபடிக்கு. Oh dear people, what a wonder it is. She was a lady, became the royal ambassador of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவிதமாக அந்த ராஜ பிரதிநிதியாக அவள் மாறினதை குறித்து நாம் பார்க்கிறோம். Dear people, the Lord Jesus said, what will it profiteth you if you gain the whole and lose it your own soul? உன்னுடைய நீ உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறாருங்க. So don't think that being a Christian is the one which you will deprive of many things of the world. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை இழந்து போகிறவன் என்று நீ எண்ண வேண்டாம். Don't think அவிதமாக நீ எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Dear people, no need for that. He is truly the happiest person in the world. அவன் தாங்க சந்தோஷத்தில் மிகுதியானவன். More than the richest man in the world. உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷ வச்சிருக்கிறவனை விட. Little Bill Gates and all very rich people. Bill Gates இவங்கெல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்கள். But now his life seems to be miserable. ஆனால் அவருடைய வாழ்க்கை எவ்வளோ துயரமாக இருக்கிறது. How many rich people in America, they divorce. They could not live with his wife, with their husband. They divorce and get attached to the other people. எவ்வளோ சீக்கிரம் விவாகரத்து பண்ணி மற்றவரோடு இணைந்து கொண்டு ஓட life almost like an animal, ஒரு மிருகத்தை போல. It's very sad to say this statement. இந்த சொல்கிற வருத்தப்படுறேன். But it's like that. அதற்கு அவிதமாகத்தான் இருக்கிறது, dear friend. But when God himself is with you, Emmanuel, தேவனே உன்னோடு இருக்கிறான். இம்மானுவேலாக, the Spirit of God is with you to lead you into the truth. சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். He says, this is the way, இதுதான் வழி, walk in this. அதில் நட. The narrow path, குறுகலான இடுக்கமான வழி, குறுகலான பாதை. Dear people, Bible says it is narrow and straight, குறுகலும் இடுக்கமான. But I tell you, dear friend, don't think that this path will make you miserable. இது உன்னை நிர்பந்தமாக ஆக்கு நினைக்காத. You will have the fullness of God's joy in the travel to eternity. தேவனுடைய முழுமையான சந்தோஷத்தை நித்தியத்தை நோக்கி ஓடுகிற பிரயாணத்தில் நீ பெற்று அனுபவிப்பாய். Dear people, do you know the cost of paying for such a salvation? இவ்வளோ பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கும் பொழுது செலுத்தின கிரயம் தெரியுமா? The very God himself came. அந்த ஒரே அந்த தேவனே இந்த உலகத்தில் வந்தார். What about you, dear friend, this evening? இந்த மாலையில் உன்னை குறித்த காரியம் என்ன? Hebrew 2nd chapter, எபிரேயர் 2வது அதிகாரம் 3rd and 4th verse, 3-4 வசனங்களில், how shall we escape if we neglect so great salvation, which at the first began to be spoken by the Lord and was confirmed unto us by them that heard him? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே மிக தமக்கு உறுதியாக்கப்பட்டதும், God also bearing them witness, both the signs and wonders, and with divers miracles and gifts of the Holy Ghost according to his own will.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? How could we escape? Dear people, are you truly saved? நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கியா? Oh, the devil always, Bible says, now is the day of salvation. இப்பொழுதே ரட்சணிய நாள். Now வேதம் அதான் சொல்லுது, இப்பொழுதே ரட்சணிய நாள். If we neglect so great salvation, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், if we value it carelessly, கவனீனமான ஒரு விலை மதிப்பை கொண்டிருப்போமானால், how could we escape? நாம் இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Dear people, are you not serious about this? இதை குறித்து நீ உண்மையாக கருத்தா இல்லையா? Bible says now, இப்பொழுதே. Now is the time, you must think of it. இப்போதான் நீ அதை யோசிக்க வேண்டிய காரியம். This is the time that you must think. இப்பொழுதே நீ சிந்திக்க வேண்டியது அவசியம். Are you truly saved? உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கியா? Can you say, the God is with me and guiding me every day? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகிறார் உன்னால சொல்ல முடியுமா? I would like to tell 2 incidents where the people heard the word but they said, tomorrow I will think of it. அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நாளைக்கு நான் யோசிப்பேன்னு சொன்ன 2 நிகழ்ச்சி உங்கள் மத்தியில் காட்ட விரும்புகிறேன். Oh dear people, I don't think that they never repented. மடிமாக அவள் திரும்ப மனம் திரும்ப என்று சொல்லவில்லை. Acts of the Apostles 17:32, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் Saint Paul was talking to Felix. ஃபெலிக்ஸினிடத்தில் பேசின பொழுது, oh, the Bible says he was trembled, அவன் நடுங்கினான் என்று பார்க்கிறோம். Dear people, he heard the word of God and he was trembling. அவன் அவிதமாக அங்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கினான் என்று பார்க்கிறோம். To that extent, really he was touched. அவருடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவன் தொடப்பட்டவனாய் காணப்பட்டான். Oh, to that extent, he was shaken by the gospel. சுவிசேஷத்தினால அந்த அளவுக்கு அவன் தாமே அசைக்கப்பட்டான். Because you could see that how Saint Paul was there when he was talking. அவிதமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது, I am sorry, in Acts of the Apostles 24, அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது 24வது அதிகாரம், Acts of the Apostles 24th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரத்தில் இந்த நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். Here Saint Paul was preaching powerfully. பரிசுத்த பவுல் வல்லமையோடு கூட அங்கே பிரசங்கிக்கிறார். 25th verse, 24வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, Bible says 24th verse, அங்கே 24வது வசனம், and after certain days when Felix came with his wife Drusilla, which was a Jewess, he sent for Paul and heard him concerning the faith of Christ. சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடன் கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். 25th, and as he reasoned of righteousness, temperance and judgment to come, Felix trembled and answered, go the way for this time. When I have a convenient season, I will call for thee. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து போகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். Dear people, the devil says, when the time is there, you could accept God. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். When the time is there, it will come. When you will put up all the things of the world and completely surrender to God. உலகத்துடைய எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கலாம். But now it is time, you have to gather up this and that. இதையும் அதை நீ சேர்க்க வேண்டும். A time will come, you can leave off all things
and go and follow. Therefore, dear people, I tell you, it will never come. I don't think Felix was converted. அவ்விதமாக ஃபேலிக்ஸ் அங்கு ரட்சிக்கப்பட்டான் என்பதாக என்னவே முடியல. அருமையான சோனே, டைம் இஸ் ஷார்ட், நேரமானது குறுகியதாக இருக்கிறது. In another incident, Acts of the Apostles 17th chapter, இன்னொரு நிகழ்வில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில், when the people of Athens, ஏத்தேன்ல, they were all reason out, பேசுறாங்க in மார்ஸ் மேடையில் அதுமா பேசுகிறார்கள். ஆஃப்டர் ஹியரிங் ஆல் தி sermons, விதமான காரியங்கள் எல்லாம் கேட்ட பின்பாக, வாட் டிட் தே சே, அவள் என்ன சொன்னாங்க? 17:32 Acts of the Apostles 17:32, மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். And when they heard of the resurrection of the dead, some mocked and others said, we will hear thee again of this matter. இன்னொரு வேளை. Oh dear people, I don't think this time came. Even now is the time of salvation. இப்பொழுது இரட்சணை. Are you willing to surrender to God now? தேவனுக்கு உடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீ இருந்து விரும்புகிறியா? Don't think the devil says tomorrow, நாளைக்கு, after finishing up all these things எல்லாம் முடிச்சுட்டு you will follow God fully. ஆண்டவர் முழுமையா நீ பின்பற்று. Is the voice of the devil. பிசாசுடைய சத்தம். He died on the cross and shed his very precious blood. சிலுவையில் மரித்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். Time won't come, wait for you dear friend. காலம் உனக்கு காத்திராது. Are you willing to surrender now to God? ஆண்டவருக்கு இப்போ உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறியா? Lord, here I am. ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன். Are you willing to surrender as a clay to the potter? குயவனுக்கு ஒப்பு கொடுக்க மணலை போல இருக்கிறியா? Tell God, Lord, forgive my sins. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். Take away all my own ways. என்னுடைய சொந்த வழியில் எடுத்து போடும். Lead me in the path of eternity. நித்தியத்தின் வழியில் நடத்தும். I tell you, a person who has got God is the happiest person in the world. ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் தான் லோகத்தில் மிகுந்த சந்தோஷமான மனுஷன். Let's pray, ஜெபிப்போம். Father, touch our brothers. எங்களுடைய ancestors, சகோதரி சோர்களை தொட்டரலாம். Now is the time of salvation. இப்பொழுதே ரட்சணிய வேலை. Speak to them, Lord. அவர்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.